சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Srivini Saravanan. தன்வந்திரி பெருமாளை பற்றி கூறவும். தன்வந்திரி என்பது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வரன் அப்படின்னு சிவனுடைய ஒரு ஹெல்த் ஓரியன்ட் ஃபங்க்ஷனிங்கை சொல்கிறோமோ அந்த மாதிரி வைஷ்ணவத்தில் தன்வந்திரி என்பது ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது வந்ததில் தன்வந்திரி ஒருத்தருக்கார். அவர் வந்தபோதே அமிர்த கலசத்தோடு வந்தார்னுவாங்க. அமிர்த கலசம்னா என்ன? இன்னும் சாகாத இருக்கக்கூடியது, எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒன்றோடு உலகத்தில் வந்தார். ஸோ he is holding the post of the health management. There is a mail from Anita, Melbourne. Namaste Swami. I was watching a documentary of Ellora Caves, Kailash Temple, and one aspect was so mystifying. India and our world, in fact, still have monuments where little is documented about the king or sculptors who have created such time immemorial shrines. Baba, why is that? People then didn't want their names, instead their work to live on for future generations. நார்மலாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்குறவங்க யார்? யுனெஸ்கோ, அந்த மாதிரி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கல்ச்சுரல் விங் இருக்குது யுனெஸ்கோன்னு. அவங்க சொல்லணும், இந்த மாதிரி கிளம்பாக்கத்தில் இருக்கிற பூர்ணபெருமாள் கோயில் 25 வருஷம் ஓல்டு அப்படின்னு அவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். தென் ஒன்லி இட் இஸ் லிஸ்டட் அஸ் எ மான்யூமெண்ட். அதனால் வெளிநாடுகளில் இருக்கிற எதுக்கும் உதவாத பல விஷயங்கள் அவங்க லிஸ்ட்டு படி யுனெஸ்கோ மான்யூமெண்ட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் இயர்ஸ் ஓல்டான மான்யூமெண்ட்ஸு அவங்க லிஸ்ட்டில் வரல. இதுக்கு ஒரு காரணம், நம்ம ஆளுங்களுக்கு இந்த பழமையின் மேலே பற்று இல்லாமல் இருக்காது. இப்போ நீங்கள் ஃபாரின்லலாம் போனீங்கன்னா, லண்டனில் ஒரு ஓல்டு பில்டிங்கை இடிக்கவே மாட்டாங்க, இடிக்கக்கூடாது. அந்த வீட்டில் என்ன மாதிரி விண்டோஸு, எந்த மாதிரி பாத்ரூமு ஃபிட்டிங் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும். நீ அதை வாங்கி நான் ஆர்டர் பண்ணிட்டேன்லாம் சொல்லவே முடியாது. இட் பிகம்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த பழமையின் மேல் இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் இந்தியாவில் கிடையாது. இன்றைக்கி மெட்ராஸில் சுற்றி வளைச்சி பார்த்தா உங்களுக்கு ஒரு 3-4 பில்டிங் மேலே தேரவே தேராது. இங்கே எக்மோரில் விக்டோரியா ஹவுஸ்னு இருந்தது, அதை இடிச்சிட்டு இப்போ மாற்றிக்கின்னு இருக்காங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு 100 இயர்ஸ் ப்ளஸ்ஸு. பக்கத்தில் இந்த மூர் மார்க்கெட்டை இடிச்சிட்டு எல்லாத்தையும் ரயில்வே சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸாக மாற்றிட்டாங்க. அண்டு சிலது வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது. பாரிஸ் கார்னரில் டேர் ஹவுஸ்னு ஒன்று இருந்தது, பேரி கம்பெனியோட இது. அதெல்லாம் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கெல்லாம் வாங்கினாங்க. அது எல்லாருக்கும் விற்றுட்டு அவங்க வேறு எங்கேயோ கம்மி வாடகைக்கு பங்களா கிங்கெல்லாம் எடுத்துன்னா அங்கே ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ஆட்களுக்கு இந்த பழமையின் மேல் பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லை என்றது. நம்மக்கிட்ட இருக்கிற பல விஷயங்களை நம்ம இந்த மாதிரி உலகுக்கு பிரபலப்படுத்த தவறிவிட்டோம். ஃபெயில் டு டாக்குமெண்ட் இட் ஆர் பிரிங் டு த நாலேஜ் ஆஃப் தி வேர்ல்டு. அதனால் இப்போது ஒரு ரோமன் இருக்குது, கிரீஸ் இருக்குன்னா அது கிறிஸ்டியன்ஸுக்கு சம்மந்தப்பட்டதுன்றதுனால ரோமாபுரி, கிரீஸு இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, மானுமெண்ட்டில் இருக்குது. இந்தியாவில் பெரிய அளவுக்கு வெள்ளைக்காரங்க வந்தாங்க இல்லையா, அவங்க வியாபாரத்தில் இந்த நாட்டை கொள்ளடிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பழைய பெரிய விஷயங்களும் அவங்களுக்கு நாட்டம் இல்லை. அதுக்கு முன்னால் துலுக்கனுங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, 16ஆவது நூற்றாண்டுலேருந்து வந்தாங்க. அவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கிற நகை, தங்கம் இதெல்லாம் கொள்ளடிக்கிறதுக்காக தான் அவனுங்க வந்தாங்க. இப்போது சோம்நாத்னு குஜராத்தில் ஒன்று இருக்குது. இன்றைக்கி அது டோட்டலி சேஞ்சு மாடர்ன் பில்டிங் ஆயிடுச்சு. ஆனால் அது 18 தடவை கஜினி முகமது படையெடுத்து அங்கே இருந்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு விஷயங்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பினால போச்சு. இப்போ கோஹினூர் வைரம்னு ஒன்று நம்மக்கிட்ட இருந்தது.
அது முஸ்லீமுக்கு கிட்ட நாதர் ஷான்னு ஒருத்தங்கிட்ட போய் பிரிட்டிஷ்காரங்க வந்த உடனே அது இன்றைக்கி பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குங்கிறாங்க. அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி நமக்கு நாட்டம் இல்லாததுனால தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருள் மேலே விருப்பம் இருந்தால் அது பழசாக இருந்தால் கூட நீங்கள் அதை கட்டி காப்பாற்றுவீங்க. உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்கா என்ன இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட பழைய காலத்து பட்டு புடவைங்க அது இதெல்லாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சொல்லி எடைக்கு போட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அதில் இருக்கிற பட்டு நூலெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு திருப்பியும் வேறு விதமாக மாற்றி உந்தலையிலேயே அது 50,000 1,00,000 திருப்பி கட்டுவான். ஸோ வி டோன்ட் நோ த ஒர்த் ஆஃப் தி ஆன்டிக் பீசஸ். இதுதான் உண்மையான காரணம். இன்றைக்கி இந்தியாவிலேயே பல இடங்களில் அந்த மாதிரியான பாரம்பரியம் மிக்க விஷயங்களே யாரும் கவனிக்கிறதில்ல. இல்லைன்னா அஜந்தா, எல்லோரா கேவ்ஸு, எலிஃபெண்டா கேவ்ஸ், இது மாதிரி எவ்வளோ இடங்கள் இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு ஏதோ டூரிஸ்டில் டிக்கெட் போட்டுன்னு போயிட்டு வர இடமா இருக்கும். அண்ட் அது பாப்புலரைஸ் பண்ணுறதுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அரசாங்கம் செய்கிறது கிடையாது. நீங்கள் ஆஸ்திரேலியாலாம் போனீங்கன்னா தே ஹாவ் தேர் இந்த குகைக்குள்ளே போனால் வந்து பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ் இருக்கும், கேவ்ஸ் அப்படின்வாங்க. ஆஸ்திரேலியாவில் நிறைய இடத்துல இருக்குது. அவங்க அதை ரொம்ப மாடர்னாக பண்ணுறாங்க. நல்ல லைட்டிங் பண்ணி உள்ளே போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க. 3 மஸ்கட்டர்ஸ்னு ஒரு சினிமா வந்துச்சு. அதில் இங்கே யூரோப்பில் இருக்கிற ஒரு கேவ் இல்லையா, அதில் 1/2 hour ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அமெரிக்காவில் நிறைய இடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன, ஒரு மலையை கடல் அடித்து கடல் உள்ளே பூந்துடுது. அப்போ அந்த மலைக்குள்ளே கடல் அடிச்சுட்டு போன இடங்க இல்லையா, அங்கே தான் இந்த மாதிரியான கேவ்ஸு மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நம்ம ஊரில் கூட பாத்தால் புவனேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது, நைனிடால் பக்கத்தில். இன்றைக்கி வரைக்கும் அதை நல்லா வைக்கல. இவ்வளோண்டு தான் கேட்டு இருக்கும். நீ படுத்த மாதிரி உள்ளே போனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடமெல்லாம் இருக்கும், இருட்டாக இருக்கும். அண்டு விஜயவாடா கிட்டே போகிறீங்க இல்லையா, அங்கே புர்ரா கேவ்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் பழைய மான்யூமெண்ட்ஸு தான். நமக்கு அதை மார்க்கெட் பண்ணவும் தெரியல. இல்லை, வி டோன்ட் வாண்ட் டு மார்க்கெட் அண்டு மாடர்னைஸ் பண்ணவும் தெரியல. ஒரு ப்ராப்பர் லைட்டிங்கு, ஜனங்க போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் வரும். இதுதான் மெயின் ரீசன். அதாவது வெளிநாடுகளில் அவங்க இதெல்லாம் அழகாக மார்க்கெட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி கேவ்ஸ் தான். உலகம் பூரா எங்கெல்லாம் மலை இருந்தோ அங்கெல்லாம் தண்ணி அடிச்சுன்னு போய் கேவ்ஸை உண்டாக்கிடுச்சு. அதனால் நம்ம ஊரில் இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஈவன் இந்த பாதாள புவனேஸ்வர்ன்ற இடமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. சத்ய சாய்பாபா கிட்ட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் போகிறான். அவன் அங்கே டியூட்டியில் இருக்கான்னு உடனே அந்த இடத்துல இப்படி ஒரு கேவ் இருக்குன்னு நீ போய் பாருன்னு அவன் போய் அதை தேடி கண்டுபிடிச்சது தான். இதெல்லாம் தெரியாமே போயிருக்கும். பஞ்சபாண்டவர்கள் அஜ்ஞாதவாத காலத்தில் அங்கே இருந்தாங்க. அங்கேருந்து கைலாஷ் போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் மேங்களூர்லேருந்து ஒரு 20 miles பண்ணிங்கன்னா அங்கே பழைய காலத்து ஒரு கிணறு, அதில் குளிக்கணும். குளிச்சுட்டு போனாக்கா ஒரு தண்ணி கழுத்து அளவுக்கு இருக்கும். அதில் நடந்து போனால் ஒரு சிவலிங்கம் இருக்கும், ஒரு குகை வாசலில். தண்ணி எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த சிவலிங்கம் வெளியே வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே இருந்து ஒரு குகை போகுது உள்ளே. அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கமோ இல்லை ஏற்கனவே தாம் பண்ணவருடைய எனர்ஜியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்குது. அதனால் நம்ம ஊரில் மேங்களூரில் இருக்கிறதையே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்கு நல்லி தீர்த்தான்னு பேர். இடத்துக்கு பேர் நல்லி தீர்த்தா அப்படின்னு. நிறைய இடங்கள் இந்தியாவில் இருக்குது, நமக்கு மார்க்கெட் பண்ண தெரியாது. வேலைக்காரங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தே ட்ரை டு ப்ரிசர்வ் இட் அண்ட் டு டெமாலிஷ் எனி ஓல்ட் பில்டிங் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் அஃபென்ஸ் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். வேறஸ் இன் இந்தியா அது கண்ண மூடி நிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நமக்கு நம்முடைய பாரம்பரியமான விஷயங்களை பற்றி ஒன்றும் தெரியல. இப்போ தாஜ்மஹால் ஒரு 400 வருஷம் பழமைன்னு வச்சுக்கோ, முஸ்லீம்காரன் கட்டினது தானே ஜஹாங்கீர். இதே பழைய காலத்துக்கு ஏதாவது இருந்ததுன்னு வை, ஒரு இது இல்லம் போகிறீங்க, ரோமுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கே எவ்வளோ பழைய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஸ்லாண்டிங் டவர் ஆஃப் பீஸா, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரீஸில். அவங்க இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் மார்க்கெட் பண்ணி ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கானுங்க. நமக்கு இதெல்லாம் புரியல. வி ஆல்வேஸ் நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். உங்கள்கிட்ட ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருக்குதுன்னு வை, அது 5 ரூபா தான்.
நீ அதை தூக்கி போட மாட்டேன். அது நல்லா தேஞ்சு போகிற வரைக்கும் வளைக்கினே தான் இருப்பேன் அதில். அதுக்கப்புறம் கூட அதை தூக்கி போட மாட்டேன். சீப்பு கழுவுறதுக்கு எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுற வித்தியை கற்றுக்கிட்டு வச்சுருக்கிற நாம், ஒரு ஹஸ்பண்டோட வேஷ்டி இருக்குது, அவன் ஏன்னா கிழிகிற அளவுக்கு யூஸ் பண்ணி தொலைச்சிருப்பான் பாவி, அதை இவங்க வந்து வீடு மாப் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க இல்லையா? ஸோ வி ஆர் அன்ஹைஜீனிக், வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ். இது ஒரு 5 ரூபா பொருளை தூக்கி போட்டால் என்னங்கிற மாதிரி. நிறைய பேர் வீடு மாற்றுற போது பாரு, பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு ஒரு லாரி நிறைய சாமான் எடுத்துன்னு போவான். அதில் எல்லாமே தேவையில்லாத குப்பை, உடஞ்சி போன சேரு, சோஃபா இதெல்லாம் தான் தூக்கின்னு போவான். அதுக்கு ஒரு வாடகை வேறு கொடுத்து தூக்கின்னு போவான். இதை தூக்கி போடலான்ற எண்ணமே நம்ம ஆளுங்களுக்கு வர்றதில்லை. தேவையில்லை தானே, எல்லாத்தையும் தூக்கி தானே போடணும். அது எதுக்கு பழசை கட்டின்னு உட்காந்துக்கணும்? அண்டு ஸோ ஃபாரினில் அவங்க இதை மாதிரி பண்ணுறதில்லை. பழைய ஃபர்னிச்சரு ஒரு ரேட் போட்டு ஏதாவது ஒரு அங்கே நம்ம ஊரில் முர்ரேஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஹால்ஸ் இருக்கும். அங்கே நீ என்ன வேலை வேணுமோ அதை எழுதி அங்கே வச்சுட்டு போயிடணும். அவங்க அது யார் வந்து வாங்குகிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த விற்ற விலையில் ஒரு கமிஷன் 5% எடுத்துன்னு உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபாரின்லலாம். இப்போ கார் எல்லாமே ஃபாரினில் ரீசேல் வேல்யூ கிடையாது. ஏன்னா அது புது கார் வந்தோடனே பழைய காரை ரோட்டில் வச்சுருவாங்க. வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எனி1 கேன் டேக் இட் ஃப்ரீன்னு எழுதிடுவாங்க. அமெரிக்காலாம் அப்படி இருக்குது. இந்த நம்பூர் பசங்க அந்த மாதிரி ஓட்டக்காரங்களை எடுத்து இவங்களே அந்த மேனுவல் வச்சு அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி ஒரு $5000 உள்ள காரையும் வச்சு ஓட்டிக்கின்னு உட்காந்துனே இருப்பான். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆட்டிடியூடு இருக்குது. நம்முடைய ஆட்டிடியூடு இது தான், இந்த பழசை கட்டிக்கின்னு அழுவுறது. ஓகே. Question from Kalyana Krishnan Ravishankar. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினத்தில் கடலுக்கு நடுவில் நவ கிரகங்கள் உள்ளன. அவை நவபாஷாணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸ்ரீராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த நவகிரகங்கள் கடலுக்குள் சுமார் 40 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. இந்தியாவிலேயே கடலுக்குள் நவகிரகங்கள் அமைந்திருப்பது இங்கு மட்டும்தான். பாபாஜி, இந்த கோவில் நவகிரக சிலைகள் வடிவில் அல்ல, மாறாக பில்லர் போஸ்ட் வடிவில் உள்ளது. இந்த வடிவம் மற்றும் இயல்பு பற்றி தயவு செய்து விளக்கவும். நிறைய இடங்களில் கடல் வந்து அடிச்சுட்டு வரும். அதாவது பின்னால் இருந்த கடல் அடிச்சுக்கிட்டு வரும். அதே மாதிரி முன்னால் இங்கே இருந்த கடல் அடிச்சுக்கிட்டு பின்னால் போகும். அப்போ திருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற முருகன் கோயில் இருக்குது இல்லையா, திருச்செந்தூர் முருகன் கோயில், அது ஒரிஜினல் முருகன் கோயில் கிடையாது. கடலுக்கு நடுவில் அந்த கடல் கொண்ட கபாடபுரம்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த முருகனுடைய கோயில் இருக்குது. இன்றைக்கும் விளக்கு எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியில் அதெல்லாம் வந்து இன்றைக்கும் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கோயிலெலாம் பின்னால் கட்டினது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து அந்த முதல் சங்கம் 2ஆம் சங்கமெல்லாம் சொல்லிங்க, அந்த காலத்தில் கிடையாது. அந்த மாதிரி இந்த இவங்க சொல்கிற இந்த 9 கல் வச்ச இதெல்லாம் கூட முதல்ல வந்து கரையோரம் இருந்திருக்கும். பின்னால் தண்ணி அடிச்சின்னு வந்து கடல்லேருந்து ஒரு 40 மீட்ரு அந்த மாதிரி தள்ளி போய் தண்ணிக்கு அடியில் அது இருக்கும். இது ஒரு பெரிய மித்தை இவங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஒரு காலத்தில் நடந்து போய் தான் இவங்க அதுக்கு பூஜை பண்ணிட்டு வருவாங்க. இப்போ செம்பிளன்ஸ் ஆஃபியா ஏதோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே போயிட்டு அந்த 9 கல்லுங்களுக்கு இவங்க தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. இது ராமர் பண்ணாரா பண்ணலையா இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃபே கிடையாது இல்லையா. 9 கல் ஒரு காலத்தில் ஜனங்க நட்டு பூஜை பண்ணியிருப்பாங்க. இப்போ தானே உங்களுக்கு மகாபலிபுரத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் சிற்பங்களை செஞ்சு கேதுன்னா இப்படி இருக்கணும், ராகுன்னா இப்படி இருக்கணும், குரு பகவான்னா இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்துப்படி எல்லாம் செய்கிறாங்க. அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, வெறும் கல் தான். ஈவன் பெரிய பெரிய கோயில்கள்லேயே கூட ஒரு கல் தான் நடுவாங்க. அந்த கல்லுக்கு இவங்க பூஜை கீஜை பண்ணிட்டு உக்காந்துருந்தாங்க. பின்னால் வந்தவங்க அந்த கல்லில் மைண்டு ஒடுங்கலைன்றதுனால, இப்போ பெரியபாளையம் கோயிலுக்கு போகிறீங்க, இப்போ அங்கே கல் தான் இருக்கும். நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே கல் தான் இருக்கும். அதுக்கு பின்னால் இவங்க முகப்படாமல் சொல்லுவாங்க. அந்த ஃபேஸ் மாத்திரம் வச்சுருவாங்க, பெருசாக வச்சுருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கல் தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த கல்லுங்க தான். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்
சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்றார் சிவாக்கியர். ஒரு வத்த குழம்பு வைக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். வத்த குழம்பு எப்படி இருக்கும்ன்றது அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? அந்த மாதிரி நாதன்னா சுவாமி நமக்குள்ளே இருக்கார். அதை போய் ஒரு கல்லில் வச்சு சுற்றி பூ போட்டு மொனமொனான்னு மந்தன்னு சொல்கிறியே, இதனாலலாம் உனக்கு என்னடா லாபம்? நாதன் உள்ளிருக்கையில் உள்ளே பார்க்க கற்றுக்கோ கடவுளை அப்படின்னு ஒரு ஹையர் லெவல்ஸ் வழிபாட்டுக்கு சமுதாயம் மாறிய காலம் ஒன்று பின்னால் வந்தது. ஆரம்ப காலத்தில் நடுகல்னு பேர் இருக்கலாம். ஜனங்கள்லாம் பார்பேரியன்ஸாக காடுகளில் மோடுகளில் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஓரமாக நதிக்கரைகள்னு சொல்லுவாங்க, ரிவர் பேங்க் சிவிலைசேஷன். அந்த இடங்களில் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு நதிக்கரை ஓரமாக ஏதோ காய்கறி விவசாயம் இந்த மாதிரி பண்ணிட்டு வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல இந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான புல் பூண்டெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்னொரு இடத்துல அவங்களுக்கு புல் கிடைக்கும், அதுக்காக போவாங்க. போகிற போது என்ன பண்ணுவாங்க, யாராவது இறந்து போனவங்கலாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எந்த கேம்பில் இருக்காங்களோ அந்த கேம்பில் பொச்சிட்டு இந்த இடத்துல நான் முன்சாமி நாயக்கரை போச்சேன், ஏழுமலை மல்லியாரை போச்சேன்றதுக்காக ஒரு கல் வைப்பாங்க. இதுதான் நடுக்கல்ன்றது. ஸோ இந்த நடுக்கல் தான் பின்னால் சிவன் கோயிலுக்கு வழிகாட்டியது. இது அடையாள சின்னமாக பித்திருக்கள் இறந்து போனவங்களுடைய அடையாளம் தான் இதெல்லாம். அதனால் தெய்வ வழிபாடு என்பதே மக்களுடைய நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். எந்த கல்லிலையும் கடவுள் இருக்காருன்றது உன்னுடைய எண்ணத்தை பொறுத்த விஷயம். தெய்வம் உளனெனில் உளன் இருக்குன்னு நீ நம்பினா தான் அதில். ஆமென்றுரைக்கல் ஆமேயாம் அலதென்றுரைக்கல் அலதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலதென்றுரைக்கல் பலதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை. இதெல்லாம் கம்பர் சொல்கிற வார்த்தை. கடவுள் ஒன்றுன்னு நினச்சானா ஒன்று, நிறைய அப்படின்னானா நிறைய, இருக்குதுன்னு நம்பினியானா இருக்குது, இல்லைன்னு சொன்னியானா இல்லை. இப்படிலாம் கம்பரே பாடியிருக்கார். இத்தனைக்கும் கம்பர் அவர் பாடலை, கடவுளே அவருக்கு உலகம் யாவையும் தாமல வாக்களும் அடியெடுத்து கொடுத்து தான் கம்பராமாயணத்தை பாடியிருக்காரு. அதனால் பிற்காலத்தில் தான் இந்த உருவ வழிபாடுகள் எல்லாம் வந்தது. ஆரம்ப காலத்தில் எல்லாமே இந்த மாதிரி கல் தான், நட்ட கல்லுங்களை வச்சுக்கிட்டு எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பழைய காலத்து கோயில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கல் தான் இருக்கும். முக்கியமாக கேரளாவில் இருக்கிற பல கோயில்கள் இருக்கும், பகவதி கோயில் அது இதெல்லாம். அங்கெல்லாம் கூட மூலஸ்தானத்தில் கல் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஏதோ ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, ஒரு காப்பர் ஆர் மெட்டலில் கவச்சம் மாதிரி வச்சு தான் இவங்க கும்பிட்டுக்கின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நன்றே நம்பி குழிவாய்கள் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது. கடவுள்னு நீ சொல்கிற இல்லை, நான் கும்பிட்டு வைக்கிறேன், நான் ஒரு பக்தன், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் இன் அக்செப்டிங் எனிதிங் ஆஸ் காடுன்றது. அதாவது நம்ம இந்த கல் காகிதம் இதெல்லாம் நம்பத்துக்கு தயாராக இருக்கும். ஆனால் அதை விட பெரிய ஆர்கானிக் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குது, மனுஷங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளை கடவுள்னு யாராவது சொன்னால் மாத்திரம் நம்ப மாட்டேன்றோம். ஒரு கல்லையும் காயத்தையும் கட்டிட்டு அழுகிற நமக்குள்ளே கடவுள் இருக்கார் அப்படின்னா, நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம்னா நம்பிக்கை வர மாட்டேன். யோகி ஹிருத் பத்ம வாசினேன்னா நம்பிக்கை வர மாட்டேன்னுது இல்லையா? அதனால் மக்களுடைய அவங்கவுடைய பக்குவம் லோகோ பின்ன ருசின்வாங்க, அவங்களுடைய ஐக்யூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி கடவுள் வரும். அதனால் பெரியவங்க சொன்னாங்க, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நீ எதை இல்லை யாரை கடவுள்னு கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் கிடையாது. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் பழைய காலத்து வாசனாதிகள் விதின்னு டெஸ்டினின்னு இருக்குது, அந்த வழியாக போவான். அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஐக்யூ லெவல் இருக்குது, அந்த ரூட்டில் அவனுக்கு என்ன புரியுதோ அவ்வளோதான். இங்கே காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் அவ்வளோ அழகாக கட்டினான் பல்லவராஜா. அது கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிற போது கடவுள் அவன் கனவுல வந்தார். நான் உன் கோயிலுக்கு வர முடியாது நீ சொல்கிற இன்றைக்கி, வேறு ஒரு கோயில் ஒருத்தன் கட்டியிருக்காங்க உன் நாட்டில் காஞ்சிபுரத்தில், அங்கே தான் போப்பாரு, நீ மாற்றி வச்சுக்கோன்னு. என்னடா நம்ம இவ்வளோ பெரிய கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்கோம், கடவுள் இங்கே வர முடியாது, நான் வேறு இடத்துக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்றாருன்ட்டு ஒப்பாய்களில் மனுஷி கேட்குறாங்க ஒற்றர்களை எங்கே இருக்குதுன்னு. எல்லா இடத்துலையும் பார்த்தா எங்கேயும் கோயில் இல்லை. ஒரு சிப்பாய் போய் மரத்தடியில் ஒரு பக்கிரி மாதிரி ஒரு ஆள் உக்காந்துக்கிறான். அவங்ககிட்ட கேட்குறாரு, இந்த இடத்துல யாராவது கோயில் கட்டிக்கிறாங்களா, நீ கும்பாபிஷேகம்னு சொல்லி சாமி சொன்னாராமேன்னு. அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னான்னார். அவர் யாரா சாமினார், நான் தான் அது பொழுது போகாத மரத்தடியில் உட்காந்து ஒரு நாள் கிடக்கால் ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துடுன்னு சொல்லிட்டேன். மனக்கோயில்
இந்த மனுக்கோயிலுக்கு கடவுள் வரேன்னு சொன்னாரா அப்படின்னாரு. இதுதான் பூசலான கதை. அப்போ கைலாசநாதர் கோயிலுக்கு வராத கடவுள் வரத்துக்கு வேறு நாள் சொல்லுன்றாள். நம்ம நாயனார் கட்டின கோயிலில் மரத்தடிக்கு நான் வர்றேன் கும்பாபிஷேகத்துக்கு சொன்னார் இல்லையா, அதுதான். அதனால் சம்ரஷ்ணாவில் ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்குது, மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மன்னடி சென்றார் துலங்கிடும் மீரையின் கலை, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே. சம்ரஷ்ணனுடைய வெரி ஓல்ட் சாங். இதே மாதிரி இன்னொரு சாங் இருக்கு, மனமே நீ மறவாதே. மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மளாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, மனமே நீ மறவாதே. தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும், உலக மாயையில் இனிமயங்காதே, உழலும் சகதியில் இனியும் விழாதே, உறவுகளெனும் படை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே. இதெல்லாம் அந்த காலத்து பாட்டு சம்ரஷ்ணால. ஸோ வித்தியாசமான சிந்தனையோடு கூடிய பல பாடல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் அந்த ஒரு சினிமா கவிதை எழுதுவோம், ஒரு ஆள் எழுதுனா ஒரு கவிதை, ரொம்ப நல்ல பாட்டு, கேசட்டில் இருக்கும், நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மனம்ங்கிற கன்செப்டில் எக்கச்சக்கமான பாட்டு அது ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த காலத்தில் ஒரு பையன் வந்தான் என்கிட்ட, சுப்புன்னு சொல்லி. நான் மண்ணடியில் ஆன்மீகம் செய்த காலத்தில் வந்தான். சொன்னால் நான் வந்து சவுண்ட் என்ஜினியரு, எனக்கு வேலை வேணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ போயா சொந்தமாக ஸ்டுடியோ வைப்ப அப்படின்னு. நான் சொன்னான், பாபாவுக்கு ஸ்டுடியோ என்னன்னு தெரியல, ஸ்டுடியோ வைப்பேன்னு சொல்கிறாரு பாரு என்ன பார்த்தேன்னு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் எனக்கு சிங்கப்பூரில் வேலை கிடச்சிச்சு, என் ஸ்டுடியோவை நீயே வச்சுக்கோ, அப்புறம் காசு கொடுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். சவுண்டு சென்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டுடியோக்கு பேர். கோடம்பாக்கம் ரோட்டில் வடபழனிக்கிட்ட அது இருக்குது, சவுண்ட் சென்ஸ். ஸோ அது வந்து நம்முடைய சம்ரஷ்ணா பாட்டுங்கள்லாம் அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணான் அந்த காலத்தில். அந்த நம்மளால் அந்த ஸ்டுடியோ வந்ததுங்கிறதுக்காக, தேங்க்ஸ் கிவிங்காக. அப்போது அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ். அதில் நிறைய சாங்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு பையன்லாம் வந்தான் சினிமாவில். அதுக்கப்புறம் அவன் சினிமாவில் ஃபேமஸ் கூட ஆனான். நீலாங்கரையில் இருக்கிற போது நிறைய பாட்டு பாடி அதெல்லாம் வந்து கேசட் பண்ணி நம்ம பண்ணோம். சம்ரஷ்ணாக்குன்னு ஒரு சாங் கல்ச்சர் இருக்குது. ஒரு நேரத்தில் இளந்தேவன் எழுதியிருந்திருக்கு, பஞ்சரத்ன பாரதி எழுதியிருந்திருக்கு, அந்த கவிஞர் எழுதியிருந்திருக்கு, சகந்தலாமா எழுதியிருந்திருக்கு. தென் மாதேவன் அவனே எழுதி ஒரு டியூன் போட்ட பாட்டெல்லாம் ஒரு 3-4 இருக்குது. மனமே ஆலி அவனுக்கு தானே, இன்னொன்று கூட அவனுக்கு தான். சங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது, சர்வசக்தி வந்துடை இங்கிருக்கையில் சஞ்சலம். பூரண பிரம்மம் அப்படின்னு சந்தலாமா எழுதினாங்க. பிரம்மம், பூரண பிரம்மம், அது சமுத்திரம். பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி. சம்ரஷ்ணா சார். இதே மகாதேவன் வேறு மாதிரி பாடினான், பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம்னு பாடினான். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம்,
பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா. ரங்கமாமா பொண்ணு பாடுவாள் ஒரு பாட்டு. சங்கரனே தெய்வம் சிவசங்கரனே தெய்வம், சங்கரனே தெய்வம் சிவசங்கரனே தெய்வம். அன்னை என்றே நீ அழைத்தாலும் தந்தை என்றே நீ நினைத்தால். அதே கேசட்டில் டின் டின்ட்டுன்னு வருமே. ஆதரவின்றி நீ அழும்போது உனக்குள்ளே அவர் தோன்றுவார். ஆணவமின்றி நீ அழும்போது உனக்குள்ளே அவர் தோன்றுவார். உங்கள்கிட்ட ஒரு 3000-4000 பாட்டு இருக்குது. எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் சாங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம செல்லா மேடம் என்ன பண்ணாங்க, இந்த பாட்டெல்லாம் வந்து காலப்போக்கில் அழிஞ்சி போகும்ன்ட்டு அவங்க வந்து அவங்களே எல்லா பாட்டையும் பாடி 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 லோட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டியூனுக்காக, டியூன் மறைஞ்சி போகக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் யாருக்கும் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாடல்கள் அதை கேட்கறது, இதில் வெளி உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சாங்ஸோட சம்ரஷ்ணா சாங்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். 4000 பாட்டுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது இளந்தியவன்லாம் அவன் டியூன் பாட மாட்டார், கவிதை எழுதி கொடுத்துருவார். நம்ம தான் அதுக்கு டியூன் போடுவோம். அப்போ பாடுறதுக்கும் அந்த கோமதி மேடம்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பொண்ணு கூட எலிசபெத்துன்னு கூப்பிடுவேன். இப்போ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டா. பாடுறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அண்டு நிறைய நம்ம கேசட்ஸும் நிறைய கொண்டு வந்தோம். அதெல்லாம் யாரும் வாங்கிறதில்ல. ப்ளஸ் இன்றைக்கி உள்ள கல்ச்சரில் எல்லாம் செல்ஃபோன் தான் வச்சுருக்காங்க தவிர டேப் ரெக்கார்டரு அதில் கேசட் போட்டு பாட்டு கேட்குறது அதெல்லாம் இப்போது கிடையாது. அதனால் கூட அதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பட் வி ஹாவ் அவர் ஓன் சம்ரஷ்ணா ஸ்டேஷன். எல்லா சாங்கும் செல்லா மேடம் டியூன் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அந்த டியூனெல்லாம் கட்டி காப்பாற்றிருக்காங்க இல்லையா, அதுக்காக அவங்கள நம்ம பாராட்டணும். நிறைய இருக்குது சம்ரஷ்ணா. அடுத்த கேள்விக்கோ. ராமாயணத்தில் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி என்றால் அது சுந்தரகாண்டமாகும். தங்களை பொறுத்தவரையில் ராமாயண கதையில் எது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி? சுந்தரகாண்டத்தை ஏன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க அப்படின்றது சில காரணங்கள் இருக்குது. இப்போ ராமர் இருக்கார், அவர் பரமாத்மா. சீதை ஜீவாத்மாவான்ற ஒரு சொரூபம். இந்த உலகம் இருக்கே, இதுதான் அசோகவனம். இப்போ நீங்கள்லாம் இந்த உலகம் என்ற அசோகவனத்தில் சீதை என்ற ஜீவாத்மாக்களாக கண்ணீரும் கம்பளமே உட்காந்துருக்காங்க. ஏன் கண்ணீரும் கம்பளமே உட்காந்துருக்கோம்? சாமிக்கு நாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறது இந்த உலகத்தில் பிறந்து தெரியுமா? அவர் வந்து நம்மளை இந்த உலக நரக வாழ்க்கையிலேருந்து மீட்டுட்டு அவர்கிட்ட வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ கொண்டு போய் சேர்த்துக்குவாரா அப்படின்னு. இந்த உலகத்தில் அனைவருமே சீதைகள் தான். அப்புறம் பரமாத்மா ராமர், இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு குரு, அவர் தான் ஹனுமான். அந்த குருவினுடைய வடிவில் பக்தர்கள்கிட்ட குரு வந்து சொல்கிறாரு, நீ இந்த மந்திரம் சொல்லி இந்த பூஜை பண்ணி இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம்லாம் செஞ்சுக்கோ, கடவுள்கிட்ட போய் சேருவேன் அப்படின்னு. கடவுள்கிட்ட போய் சொல்கிறார், நான் கேளம்பாக்கம் ராமராஜ்யா போனேன், அங்கே எல்லாம் உட்காந்து பூஜைலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுளுடைய அது பரமாத்மாவுடைய மெசேஜை ஜீவாத்மாக்கும், ஜீவாத்மாவுடைய மெசேஜை பரமாத்மாவுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை குரு செய்கிறார். சுந்தரகாண்டத்தின் இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டு வரவனுக்கெல்லாம். அதுக்கு பின்னால் பரமாத்மா இந்த உலகம் என்ற அசோகவனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சீதைகளாகிய உங்களிடத்தில் வருகிறார். நீங்கள்லாம் ராவண மாயையில் இருக்கிறீர்கள், வந்து சண்டை போட்டு அந்த அசுர குணங்களை எல்லாம் அழித்து உங்களை கூட்டு போகணும் அவர் இருக்கிற வைகுண்டத்துக்கு. பை த டைம் யூ ஆல் காட் பொல்யூட்டட். இந்த உலகத்தில் வந்தீங்க, கல்யாணம் கட்டிங்க, குழந்தைங்க பார்த்தீங்க, நல்லது செஞ்சீங்க, கெட்டது செஞ்சீங்க. அதனால் இந்த உடம்போட உங்களால் கைலாசத்துக்கு போக முடியாது, கடவுள்கிட்ட போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சுடுகாட்டில் ஒரு நெருப்பு மூட்டி, நீ வந்திருக்கிற இந்த உடம்பு குப்புசாமி கோவிந்தசாமி கண்ணாத்தாவை இந்த சுடுகாட்டு நெருப்பில் எரிச்சிட்டு உங்களுடைய ஸ்பிரிட்டு மாத்திரம் கடவுள்கிட்ட போகுது. அதுதான் இந்த உடம்பை வந்து சீதையை வந்து நெருப்பில் போக சொன்னதனுடைய காரணம் வந்து இதுதான்.
உங்களுடைய உடலை எடுத்துன்னு போக முடியாதுன்றதுனால உடலை எரிச்சிட்டு நீங்கள் ஆத்மாவாக மேலே போகிறீங்க. போன உடனே ஒரு அண்ணன் அவன் சொல்கிறான், இவன் பொண்டாட்டி எங்கேயோ போய் யார்கிட்டயோ இருந்தானுவான். அந்த அபவாதம் இருக்குது. அப்போ போன ஜென்மத்தினுடைய கர்மாக்கள் உங்க மேலே படிஞ்சிருக்கு. ராமர் என்ன பண்ணுறாரு, வண்ணான் மண்ணான் அப்படின்னா வெளுக்கிறவன் அர்த்தம். உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது கர்மா, அதை வெளுக்கிறான். அதனால தான் அவன் பேர் வண்ணான் மண்ணான்னு வச்சாங்க அந்த காலத்தில். மண்ணினால் வெளுப்பதுனால அவன் மண்ணான் வண்ணான் அப்படி ஆச்சு. அப்போ காட்டுக்கு திருப்பி அனுப்புகிறார், வேறு வழி இல்லை நீ போகணும்னு சொல்லிட்டு. அப்போது அசோகவனத்தில் இருந்து கஷ்டப்பட்ட சீதை வைகுண்டத்தில் போய் சாமியோடு இருக்க முடியாமல் இன்னொரு தடவை உலகத்துக்கு வர வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் திருப்பியும் லவகுசர்களை வச்சு கஷ்டப்பட்டு பாடாத பாடெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பரமாத்மா வராரு. வர்றபோது உனக்கு வெறுத்து போகுது, எதுக்காக இந்த நாடகம், எப்போ பறந்து எப்போ செத்து இந்த மாதிரிலாம் ஏன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியிலிருந்து வந்த நீ பூமிக்குள்ளே போயிடுற. இதுதான் பூமாதேவிக்கிட்ட சீதை போனது. கடவுள் என்ன பண்ணுறாரு, என்னடா நான் காத்துன்னு இருக்கேன், இந்த பக்தர்கள்லாம் என்கிட்ட வரவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி அவரும் தான் வருத்தத்திலேயே இருக்கார். அவரும் வருத்தத்தில் தான் இருக்கார். அப்போ அவர் எதிரிலிருந்து வந்தாரோ அதில் அவருக்கு போயிடுறாரு. அதான் சரையு நதியில் அவர் ஜலப்பிரபாகத்தில் போனார். இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், சீதை எல்லாரும் மண்ணில் செஞ்ச பொம்மைங்க. இதில் ராஜா பொம்மை, சிப்பாய் பொம்மை, தம்பி பொம்மை, அண்ணன் பொம்மை, அம்மா பொம்மை, அவ்வளோதான். நம்ம எல்லாம் பொம்மை தான், உனக்கு யாரும் டவுட்டே தேவையில்லை. ஸோ மண்ணில் இருந்து வந்தவங்கெல்லாம் மண்ணில் போகிறாங்க. இப்போது ராமர் இருந்தார், தண்ணியிலேருந்து வந்தவர், ஏன்னா மகாவிஷ்ணு, அதனால தண்ணியில் போயிட்டார். மண்ணில் வந்த சீதை மண்ணில் போயிட்டான். திருஞான சம்பந்த மூர்த்தி ஜோதியில் வந்தவர், அதனால் அவர் ஆகாசத்தில் கலந்தார். கிருபானந்த வாரியார் ஜோதியில் வந்தவர், அதனால் ஏரோப்ளேன்லேயே சேர்த்து போட்டார். அவர் பட்னத்தார் அவரை காற்றுலேருந்து வந்தவர், அதனால் இங்கே திருவொத்தியூர் பக்கத்தில் காற்றுல கலந்து போட்டார். கூடையில் 3 தடவை கவுத்து வையின்னு சொல்லிவிட்டு. அப்போ நம்ம உடம்புல ஆகாசம் இருக்குது, அதுக்கு கீழே காற்று இருக்குது, அதுக்கு கீழே மண் இருக்குது, அதுக்கு கீழே வாட்டர் இருக்குது, அதுக்கு கீழே நெருப்பு இருக்குது. இந்த 5ல் நாம் எதிலிருந்து வந்தோமோ அதில் போவோம். திருப்பியும் எல்லாம் பாயசம்தான். எல்லா பாயசத்துலேயும் உனக்கு திராட்சை, முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம் எல்லாம் இருக்குது, சக்கரைலாம் இருக்குது, பாலெல்லாம் இருக்குது. ஆனால் ஜவரிசி பாயசம் வேறு, பைத்தம்பருப்பு பாயசம் வேறு, சேமியா பாயசம் வேறு, அரிசி பாயசம் வேறு, எவ்வளோ பாயசம் இருக்குது, ரவா பாயசம் வேறு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் பாயசம்தான். ஆனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அரிசி பாயசமா, ரவா பாயசமா, கோதுமை பாயசமா, பைத்தம்பருப்பு பாயசமான்ற வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்குது. அதனால் ஒரு பாட்டு கூட இருக்கும், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா. राम नाम पायसके कृष्ण नाम सकरे, राम नाम पायसके कृष्ण नाम सकरे, विठल नाम तुप्पव कलसी बाय च परिसो, राम नाम पायसके कृष्ण नाम सकरे. கரெக்டா? அப்போது உலகத்தில் எல்லாமே பாயசம், சர்க்கரை அந்த மாதிரி தான். இதையும் அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராமகிருஷ்ணரை பற்றி சொல்கிறப்போ சொல்லுவாங்க, எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருந்தானோ அவன் ராமகிருஷ்ணனாக வந்தான் அப்படி கூட சொல்லுவாங்க. எதாவது காம்பினேஷனாக வருது. ஒரு கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு பிறவியில் சபரியாக வந்தாங்க. அதுக்கு பின்னால் மதுரை மீனாட்சி அம்மனாக வராங்க, ஒரு பிறவியில் ஔவையாராக வராங்க. இன்றைக்கி நீங்கள் ராகவேந்தருக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க மந்திராலயத்தில். ராகவேந்திர சாமி யார்? திடீர்னு வந்துட்டார் புவனகிரியில். அவர் எப்பயோ வந்தார், இந்த உலகத்தில் பிரகலாத அவதாரம் எடுத்து வந்தார். முதல்ல நரசிம்ம அவதாரம், மச்ச கூர்மம் வராக நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனாக வந்தது எழினி கசிப்புக்கு ராகவேந்தர் தான் அது. அதுக்கப்புறம் வியாசராயராக வந்தார், அதுக்கப்புறம் ராகவேந்திரராக வந்தார். ராகவேந்திரா ஜீவசம்மதியில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட 3 கேரளா நம்பூதிரிங்க போகிறாங்க. அவர் ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஆயுசு எவ்வளோன்ற போது 3 ஆயுசு சொல்கிறாங்க. ஒரு ஆள் 80 வயசு தோராயமாக சொல்கிறான், ஒருத்தர் 400 வயசு சொல்கிறான்,
ஒருத்தர் ஒரு 700 வருஷம் அப்படி இருப்பார், 1000 வருஷம் இருப்பாருன்னு அடிக்க வர்றாங்க மடத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா ஒரே ஜாதகத்தை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு. ராகவேந்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, இதுக்கு 70-80 வயசு, இது ஜீவசமாதியில் இருக்க போகிற வயசு 700-800. நான் எழுதின புஸ்தகங்கள்லாம் உலகத்தில் 300-400 வருஷம்தான் இருக்கும் அப்படின்னாரு. இன்றைக்கி ராகவேந்தர் எழுதின எந்த புக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அப்போ அதுக்கெல்லாம் கூட அவங்க கணக்கு வச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ ராகவேந்தர் ஜீவசமாதியில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. அந்த தவத்தை செய்கிறார். அவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக அவர் தவத்தை செய்கிறாரு. அந்த மாதிரி தவம் செய்கிற போது அந்த 700 வருஷம் அவர் ஜீவசமாதியில் உட்காந்து தவம் செஞ்சுருப்பார் இல்லையா, அது முடிகிற காலம் வர்றபோது அவருக்கு திருப்பியும் ப்ரமோஷன் கொடுக்கணும். அவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் என்ன? ஐயப்ப சாமி. நீங்கள் ராகவேந்திர மந்திராலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே முதல்ல மஞ்சள மாதாவை பார்க்கணும். அந்த மஞ்சள மாதாவை பார்த்துட்டு ராகவேந்திரக்கிட்ட போகணும். சபரிமலைக்கு போனால் என்ன, மாளிகைப்புறத்து மஞ்சள மாதாவை பார்க்கணும், அப்புறம் ஐயப்ப சாமிக்கிட்ட போகணும். அந்த மாதிரி ராகவேந்திரன்றது ஒரு போஸ்ட், ஐயப்ப சாமின்றது ஒரு போஸ்ட். ஸோ நீங்கள் தவம் செஞ்சாக்கா அந்த போஸ்ட்டுக்கு வருவீங்க. அப்போ ராகவேந்திரர் தான் செய்த அந்த 700 வருஷ தவத்தினால் வந்து ஐயப்ப சாமியாக வந்தார். எந்த ஒரு போஸ்ட்டும் தோராயமாக 12 வருஷம் இருக்கும், 12 இயர்ஸ்க்கு அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ ஐயப்ப சாமியாக ப்ரமோஷன் இருந்தவர் தான் நம்ம பூரண பிரம்மம். இன்றைக்கி நம்ம கோயிலில் இருக்கிற சாமி இல்லையா, வெறும் பூரண பிரம்மமாக வந்திருக்குது. யார்? ஐயப்ப சாமி. ஐயப்ப சாமிக்கு முன்னால் அவர் என்ன வந்தார்? ராகவேந்தராக இருந்தார். அப்போ தவமும் தவமுடையார்க்கே யாம் பண்டுரீத்தி நீ చేసిన கொலுவு ஐயா. நான் முன்பிறவிகளில் எவ்வளோ தவம் செஞ்சுக்கணும் அதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு ப்ரமோஷன் வாங்கி கொடு அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் யாருமே புதுசு இல்லை. அதனால தான் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? என்று நீ அன்று நான். பகவான் எப்போ வந்தானோ அப்போ பாகவதனும் வந்துட்டான், பக்தனும் வந்துட்டான்ற மாதிரி அர்த்தம். நம்ம எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோம். கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா எனக்கு உன்னை தெரியுதுரா, உனக்கு என்ன தெரிய மாட்டேருந்து, அதுதான் நம்ம 2 பேருக்கு இருக்கிற இந்த கேப்புக்குள்ள காரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஒரு உதாரணம், இப்போ ஒரு ராகவேந்திர சாமி ஐயப்பன் ஆகிறாருன்னு சொல்கிறேன். அண்டு அதுக்கு பின்னால் அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சி பூரண பிரம்மம் ஆகிட்டாருன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண நிலையில் எந்த புக்கிலையாவது நீ படிச்சிருப்பியா? படிக்க முடியாது. கோயம்புத்தூரில் ஒரு ஆள் கோவிந்தராஜன் பேர். அவர் அப்போ நான் பார்த்தபோது 35-36 வயசு இருக்கும், மாத்வா. அவர் கவர்மெண்ட்டில் டிராஃப்ட்ஸ்மேனாகவும் ஒன்று வந்தார். இங்கே கவர்மெண்ட் எஸ்டேட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மெய்கண்ட தேவன்ட்டு அவங்க வீட்டில் ராகவேந்திரருக்கு பூஜை பண்ணுறதுக்காக அவரை வர வச்சுருந்தாங்க. இந்த ராகவேந்திரர் பூஜை பண்ணி முடித்த உடனே அவர் மூலமாக ராகவேந்திரர் வந்து பேசுவார். அவர் வயசு 35-40, ஆனால் அந்த உடம்புக்குள்ளே ஆவிர்பவித்தல்னு பேர். அப்போ ராகவேந்தர் வந்து பேசினா, அவர் ராகவேந்தர் சாகிற போது என்ன வயசில் இருந்தார்? 70-80 வயசு, அந்த மாதிரி கிழவு மாதிரி பேசுவார். ஸோ அண்ணா நகரில் நான் இருந்தபோது சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் சொன்னார், இந்த மாதிரி மெய்கண்ட தேவன் வீட்டில் ராயர் வந்து அருள்வாக்கு இருக்குது, நீங்கள் வாங்கன்னு நான் கூட்டின்னு போனார். சின்ன வீடு, கவர்மெண்ட் எஸ்டேட்னா அந்த கலைவாணரங்கத்து பக்கத்தில். நானும் அவங்கெல்லாம் வெளியே சேரில் உட்காந்துருக்கோம். உள்ளே அவர் அவங்க ஒய்ஃபெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பண்ண உடனே அவர் உடம்புக்குள்ளே அந்த காற்று இறங்கும். அப்போ அவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க. நான் வெளியே உட்காந்துருக்கேன். ஒரு ஆள் வரான், இங்கே யார்? சிவசங்கரா, ராயர் கூப்பிட்றாரு அப்படின்னாரு. நம்ம என்ன பேர் எழுதி கொடுத்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் கேட்குறோம், அவராக கூப்பிட்றாரு. இங்கே யார்? சிவசங்கரா, ராயர் கூப்பிட்றாருன்னு சொல்லி நானும் உள்ளே போகிறேன். நான் அங்கே நடந்து வந்துட்டுருக்கேன். இவர் இங்கே உட்காந்துருக்காரு கண்ணை மூண்டிக்கிட்டு. சொல்கிறார், என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னார். அவனே என்ன கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படிங்கிறார். அவர் எதிரில் நம்ம போய் உட்காரணும். உட்கார்ந்த உடனே, உனக்கு இப்படி தான் பேசுவோம் கிளம்பும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். நான் லூஸு, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு எப்பயுமே இப்படி தான் பேசுவேன். பயமே கிடையாது, எந்த கடவுளை பார்த்துருமே. எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு. அவர் ஒரு பழத்தை எடுத்து என் கையில் வச்சு என் 2 கையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தால் என்னதான் கேட்பான்னு பார்த்தேன். ஜனங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க. அவங்க நடுவில் கடவுளே ஒரு மனுஷ உடம்புல வர்றான்னா
அவன் என்ன தான் கேட்பான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கை அப்படின்னு, உனக்கும் எனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்னு. அப்போ அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நடக்கும்னா எனக்கு தெரியும் உலகத்தில் வாட் நெக்ஸ்ட், நான் இதுக்காக வந்திருக்கேன், என்னுடைய ஸ்பிரிட்டு என்ன, எப்படி மாறுது ஸ்பிரிட்டு, இதெல்லாம் ஞானத்தில் தெரிஞ்சுக்கிற விஷயம் தானே, சத்தியமாக நடக்கும் அப்படின்னாரு. இது ஒரு உதாரணம். பல விஷயங்கள் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஏன் இப்படி நடக்குது நமக்கு என்ன தெரியும்? ஐ எம் நாட் ஏ மாதுவா. அண்ட் நான் ஒரே ஒரு தடவை தான் மந்திராலயம் போயிருக்கேன். 1983 ஆகஸ்ட் 14 நான் மந்திராலயத்தில் இருந்தேன். ஏன்னா 3 நாள் லீவ் வந்துச்சு ஆகஸ்ட் 5க்காக. இப்போ கர்னூலில் இருந்த காஞ்சி மகாபெரியவரை தூரத்துலேருந்து பார்த்துட்டு மந்திராலயம் போனேன். ரூம் கிடைக்கல, கார்லேயே படுத்துன்னு துங்கபதியில் குளிச்சுட்டு ராகவேந்தர் தரிசனம் பண்ணி அங்கேருந்து நேராக அகோபிலம் வந்தேன். ஏன் அகோபிலத்துக்கு வரணும் நீயே சொல்லு, ப்ரோக்ராம்லேயும் இல்லை. அது ராகவேந்தருடைய முற்பிறவி ஆகிய பிரகலாதனுடைய இடம். பிரகலாதனுடைய அந்த இரணியனுடைய கிங்டம் எல்லாம் இருந்தது இல்லையா, அதுதான் அகோபிலம்ன்றது. பிரகலாதன் யாரை கும்பிட்டான்? நரசிம்மரை தான் கும்பிட்டுன்னு உட்காந்துருந்தான். ஸோ அந்த கனெக்ஷன் மகாபெரியவர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ராகவேந்தர். அங்கேருந்து நேராக நம்ம இதுக்கு போகிறோம், அகோபிலத்துக்கு போகிறோம். போய் மேலெல்லாம் அருவி கிருவி எல்லாம் பார்த்து சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு நாம் வரோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நமக்கு தெரியாது. இப்போ எங்கள் வம்சத்துக்கெல்லாம் சின்ன கோட்டலான்னு சொல்லுவாங்க. அண்டு நான் இது வரைக்கும் அந்த ஊருக்கு போனதில்லை. ஆனால் யாரும் நம்ம ஆளுங்க இந்த 4-5 வருஷத்துக்குள்ளே அந்த பக்கம் போகிற போது சின்ன கோட்டலான்னு போர்டு பார்த்துட்டு அந்த ஊருக்கு போய் ஃபோட்டோ கூட எடுத்துன்னு வந்தாங்க. அப்போது அந்த அகோபிலங்கிட்ட தான் நான் பிறந்த எங்கள் வம்சத்துக்கு கனெக்டடாக இருக்கிற ஊர் இருக்குது, சின்ன கோட்டலா. இப்படி நமக்கே தெரியாது. இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது எப்படியோ ஒரு கனெக்ஷனில் ஓடிக்கினே இருக்கும். அது நடக்க தான் நமக்கே தெரியும் எதுக்காக இந்த மாதிரி அனுபவங்கள் வருது. நம்ம ஏன் அவ்வளோ வருஷம் போகாமல் 36 வயசில் அங்கே போய், நான் மந்திராலயம் கூட ஃபஸ்ட் டைம் அப்போ தான். அண்டு பரமாச்சாரியரை பார்த்ததும் ஃபஸ்ட் டைம் அப்போ தான். அண்டு அகோபிலம் போனதும் ஃபஸ்ட் டைம் அப்போ தான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் எல்லாம் சேர்ந்துட்டேன். ஒரு ஆள் கேரளாலேருந்தே எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். நொச்சூர்னு ஒரு இடம், பாலக்காடு கிட்ட நொச்சூர், கொடுவாயூர். அங்கேருந்து எழுதுகிறேன், அகஸ்திய முனிவருடைய ஆசிரமம் நான் வச்சுருக்கேன். இங்கே பெரிய பெரிய மகான்கள் காரை சித்தரெல்லாம் பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளையார் காது தும்பிக்கை ஆனா தான் நாங்கள் கோயிலை திறப்போம், கோயிலை மூடுவோம். நீங்கள் வாங்க, என்கிட்ட ஒரு ஓலை இருக்குது. அந்த ஓலையில் உங்களுக்கு நான் என் செலவில் சியாமலா கனக சங்கர்ஷின்ற மந்திரத்தினால யாகம் பண்ணி அபிஷேகம் பண்ணணும்னு உத்தரவாயிருக்கு. இந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவர் எழுதுகிறார், நீங்கள் வாங்க, என் ஓலையில் வந்திருக்கு, நான் உங்களுக்கு இந்த 48 எழுத்து உள்ள மந்திரத்தில் இது பண்ணணும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உண்டு. புவனேஸ்வரி மந்திரம் ஏகாட்சரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டு. சடாட்சரம், அஷ்டாட்சரம், நவாட்சரம், சோடசி இப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அது 48 இது. சியாமலா அப்படின்னா நான் கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம். ஸோ அங்கே நம்ம போகிறோம். போகிறது வந்ததெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் அந்த யாகம்லாம் பண்ணுறாரு, எனக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. நான் மெட்ராஸ் சேர்ந்துட்டேன். அது வரைக்கும் நான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதே இல்லை. அங்கேயே தான் நான் பிராட்வேல இருக்கேன். காளிகாம்பாள் கோயில் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. நான் போனதே இல்லை. இப்போ அவங்க பண்ண யாகம் என்ன? ஷியாமலா, கருத்த நிறமுள்ள காளி, இது காளிகாம்பாள். அப்போ நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு, அந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதுக்கப்புறம் லைஃப்பில் பல சேஞ்சஸ் எல்லாம் வருது. கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் வேறு கதை. அப்போ நம்ம லைஃபு நாம் ஒரு விட்னஸ் தான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ நம்ம சாட்சி தான். அண்ட் வி ஆர் நாட் ஈவன் தி ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டரெல்லாம் நம்ம கிடையாது. நாம் ஒன்லி பாத்திரதாரின்னுவாங்க. வி ஆர் ஆக்டிங் இன் ஏ கிவன் ரோல், இன் ஏ கிவன் பர்த். இப்படி உலகத்தில் ஒன்றுமே சொல்ல முடியல. எதுக்காக இது நடக்குது, அது நடக்குது, ஏன் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வருது, ஏன் அவ்வளோ வருஷம் போகாதாலும் நம்ம அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், சின்ன கோயிலில் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னோம். கேரளாவில் ஏன் பூஜை பண்ணோம், அந்த இடத்துல நான் குருவாயூர் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே வந்த உடனே காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன். இப்படி பல அனுபவங்கள் ஒன்றுக்கு ஒன்று செயின் லிங்க் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அனுபவங்கள் தான் ஒன்றை ஞானியாக்கும். இந்த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படிங்கிறத அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்துக்கான ஒரு காலகட்டம் இருக்குது.
அந்த காலகட்டத்தில் தான் அந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. எல்லா விதவிதமான கைடன்ஸ் வந்து நேர்ந்தது. மகேந்திரகிரிக்கு போனோம், அங்கே இருக்கிற காட்டுக்கெல்லாம் போனோம், நம்பி மலைக்கு போனோம், ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனத்துக்கு போனோம், கைலாசம் போனோம், போகாத இடமே கிடையாது. அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட எந்தெந்த அனுபவங்கள் எல்லாம் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நம்ம போகிறோம். ஏதோ ஒரு பவர் நம்மளை புஷ் பண்ணி இழுத்துன்னு போகுது, அதுக்கெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், டாலரேட் பண்ணுறோம் இல்லையா. சர்ட்டு கூட போடாமல், காலில் செருப்பு கூட போடாமல், சும்மா 2 கருப்பு வேஷ்டி ஒரு கோபால் பொல்பொடி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இவ்வளோ கோயிலுக்கு ஆடு மூடெல்லாம் சுற்றுறான், பயமே கிடையாதுன்னா நம்புற மாதிரி இருக்காலாம் பண்ணோம் இல்லையா. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் இருக்குது. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீ வந்து உன் வாழ்க்கையை வேடிக்கை பாரு. எது நடக்கணுமோ அது நல்லா நடக்கும். எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ டோன்ட் பாதர் டு பிளான் யுவர் லைஃப். எவ்ரிதிங் இஸ் ப்ரீடெஸ்டின். அதனுடைய போக்கில் எல்லாம் நடந்தே தீரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணோம், அவ்வளோதான். பேஷன்ஸாக வெயிட் பண்ணோம். நமக்கு ஏன் கஷ்டம் வருது, நமக்கு ஏன் சுகம் வருது, நம்ம இவ்வளோ நல்லவங்களாக இருக்கோம், நமக்கு ஏன் அவங்கெல்லாம் வந்து கெட்டது செய்கிறாங்க, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாத. எது விதைச்சமோ அதுதான் வரும். யார்கிட்ட நம்ம அன்பு கொடுத்தோமோ அவங்க இந்த பிறவியில் அன்பு கொடுப்பாங்க. யாருக்காவது நம்ம ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தாக்கா அது இந்த பிறவியில் அவங்களுக்கு அப்படி தான் தோணும், அவங்க நமக்கு நெகட்டிவ் தான் கொடுப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறது தான் வாழ்க்கை. நம்ம லைப்ரரியில் ஒரு புக்கு இருக்குது, ராகவேந்திர சுவாமியினுடைய டோட்டல் லைஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு 4 வரியில் பாட்டாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த புக்கில் என்ன விசேஷம்னா, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நீ ரேண்டமாக திறக்கணும். திறந்தால் நீ எந்த ஒரு எண்ணத்தோடு அந்த புக்கை தேடினியோ அதுக்கு அந்த 4 வரியில் விடை இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லைப்ரரியில் இருக்கிற ராகவேந்தருடைய பொய்டிக்கல் லைஃப் ஹிஸ்ட்ரி. நீ எதையாவது நினச்சி பார்த்தியானாக்கா ரேண்டமாக அதில் அதுக்கு பதில் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் மறையறதில்லை, எந்த மகானும் மறையறதில்லை. அவங்கெல்லாம் உயிரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில். வேறு வேறு ஃபார்மு, வேறு வேறு வழியில் சுற்றிக்கிட்டு. சித்தர்கள் கூடும் சபையானது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் அல்லது இயற்கையான அமைதியான இடங்களில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர்கள் பொதுவாக பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் கூடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த சித்தர் கூடும் சபை தாங்கள் கண்டிருக்கிறீர்களா? நான் சொன்னேன், கல்யாண தீர்த்தம் அங்கே சித்தர்கள் வர்றாங்க. அவங்க இப்போது இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் போய் வருஷமாச்சு. அவங்க வர்றபோது நீ ஒரு வெள்ளை வேஷ்டி அங்கே விரித்து வச்சேன்னா சந்தனம் மழை பெய்யும். அந்த சித்தர்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ஆகாசத்துலேருந்து சந்தனத்தில் மழை பெய்யும். அப்போ அந்த வேஷ்டி சந்தனம் மாதிரி ஆகிடும். குற்றாலத்தில் மீட்டிங் இருக்குது, அந்த இடத்துல வந்து நீ ஒரு வேஷ்டி துண்டு போட்டினா தேன் மழை பெய்யும். அதில் வந்து அந்த தேனோட டேஸ்ட் இருக்கும். சபரிமலை போகிறீங்க ஐயப்ப சாமிக்கு, அதில் மாளிகைப்புறத்து மஞ்சத்தம்மாவுக்கு பேக் சைடு ஒரு மணி மண்டபம்னு இருக்கும். அது சித்தர்கள் வந்தாக்கா உட்காந்து மீட்டிங் போடுற இடம். அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. சித்தர்கள் வந்து பொதுவாக இந்த ஜனங்களுக்கு நடமாட்டம் இல்லாத, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத பீஸ்ஃபுல்லான இடங்களில் அவங்க மீட்டிங் போடுவாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடம் அந்த இடம் இல்லை, சித்தர்கள் கூடுகிற இடங்கள் நிறைய. நான் 3 உதாரணம் உனக்கே சொல்லிட்டேன், நிறைய இருக்குது. மந்திராலயன் தந்த மகிமை பிரதாபன் மங்கள நாம சிவ சங்கர தேவன். மந்திராலயன் தந்த மகிமை பிரதாபன் இந்திராதி தேவரும் ஏத்தும் தெய்வம். எளியோர் நடுவினில் இருந்தருள் செய்யும். மந்திராலயம் தந்த மகிமை பிரதாபன். சந்திர சூரியர் இருவிழியானார் சனகாதி முனிவரும் பணியிரையானார். அகிலமெல்லாம் இவர் அன்பில் நனையும். அருள்மழை எங்கும் தினம் தினம் பொழியும். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை